நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோடரி எடுத்து தோளில் வச்சுட்டு நான் வெளியில் போய்ட்டுறேன்ட்டு சத்யவான் கிளம்பினான். இவன் நன்னா தேதி கணக்கு வச்சுருக்கா. அந்த ஓராண்டு இன்று தான் முற்று பெறப் போகிறதுன்னு அவளுக்கு தெரியுது. அப்போ கணவனுக்கு ஆபத்து வரும், விட்டு பிரியாத கூடவே இருந்து நம்ம ரட்சிக்கணும் என்று நினச்சிட்டு நாடும் கூட வரணும். என்ன பண்ணே, காட்டுக்கு போகிறேன், நீ காட்டை பார்த்ததில்லே, மாமியார் மாமனாருக்கு சோறு போட்டுருக்கே, நீ பார்த்துக்கோ, போய்ட்டு வரேன்னு கணவன் சொல்கிறார். இரும் என்று அவனை நிறுத்திட்டு மாமியார் மாமனாரிடத்திலே வந்து காலில் விழுந்து வணங்கி தியுமத்சேனனை பிரார்த்திக்கிறார். இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் அடியும் ஒன்றுமே உங்களை கேட்டது கிடையாது, ஒரு பிரார்த்தனை, இன்று அவரோட போயிட்டு வரணும். கண்ணிழந்த தந்தை கூறினார், போயிட்டு வா பண்ணே என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பிச்சி வச்சார். கூடவே வந்தா. அப்படி பரசுவை வச்சு கோடரியை வச்சு வெட்டின்னு இருக்கான். நேரம் போச்சு, தலை சுத்த ஆரம்பிச்சது, தலை வலிக்க ஆரம்பிச்சது, நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சது. ஏதும் பண்ண மாட்டாமல் சடக்கென கீழே விழுந்துட்டான். எதித்தே கமனோத்சாக கரிஷ்யாமி தவ பிரியம் மம துவாமந்திரி குருன் நமாம் தோஷா ஸ்பிருஷேதயம். சரின்னு அவர் சொன்ன அனுமதி கொடுக்கவே காட்டுக்கு வந்தா. கொஞ்ச நாள் யாருது, துடிக்க ஆரம்பித்தான் சத்யவான். வியாயாமேன மமானேன ஜாத்தா சிரசி வேதனா. ஏன் தெரியல, ஒருவேளை மரத்தை வெட்டின்னு இருந்ததுனால தலை ரொம்ப வலிக்கிறதோ ஏனோ, தலை சுத்துறதே, உடம்பெல்லாம் நடுங்கிறதே. அங்கானி செய்வ சாவித்ரி ஹிருதயம் தூயத்தீவச்ச. ஹிருதயம் அப்படியே ஆடுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியல, மயக்கம் வராப்பல் இருக்குது என்று நினச்சிண்டே சட்டுன்னு சத்யவான் கீழமர்ந்தான். புரிஞ்சுனுட்டா சாவித்ரி, இவனுக்கு கடைசி காலம் நெருங்குகிறது, இப்போ நம்ம ரொம்ப சாதுரியமாக நடந்துக்கணும். ஏற்கனவே நாரதர் இடத்துல நீ நன்னா இருப்பேன்னு வாங்கி வச்சுருக்காளோ இல்லையோ, அந்த ஒன்று தான் அவளுக்கு ஆதாரம். இப்போ அதை தவிர வேற நாம் எத்தை ஜெயிக்க முடியும்னு அவளுக்கு நினைவில்லை. நாரதர் சரின்னு ஒத்துண்டார், அதனால் வாழ்க்கை வீணாக போகாது. அந்த தேவரிஷி சொன்னது ஒரு நாளும் பொய்த்து போகாது என்கிற நம்பிக்கையோடு போராடுறதுக்கு தயாராகிட்டா. இவ இப்படி பார்த்துன்னு கரைச்சே பக்கத்தில் ஒரு கருகருன்ற மனிதன் வந்து நின்றான். முகூர்த்தாதேவ சாபஷ்யது புருஷம் ரக்தவாசசம் பத்தமௌலிம் வபுஷ்பந்தம் ஆதித்ய சமத்தேஜசம். கருப்பாக இருந்தால் பத்த மௌலி, நீண்ட குடிமை இழுத்து பிடிச்சிருந்தான், நெடுநடுன்னு உயரம், சூரியனை போல தேஜஸ். சூரியனுடைய குமாரன் தான் யமன். யமுனாவும் யமனும் சூரியனுடைய புத்திரர்கள். அதனால தான் அவருக்கு அவ்வளோ தூரம் பளபளப்பு. பார்த்த சாவித்ரி அவனை பார்த்து கேட்குறா, நீ பார்த்தா மனுஷனாட்டம் இல்லை, நீ யார் என்று உண்மையை கூறு. அவர் சொல்லிட்டார், நான் தான் யமதர்மராஜன், இவனுக்கு அல்பாயுசு, இவனை அழைத்து போவதற்காக வந்தேன். பதிவிரதாசி சாவித்ரி ததைவச்ச தபோன்விதா அத்தஸ்துவாம் அபிபாஷாமி வித்திமாம் துவம் சுபே யமம். நீ ரொம்ப சிறந்த தபஸ்வினி, நீ பதிவிரதே, அதனால நான் பதில் சொல்கிறேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி யார் கேட்டாலும் பதிலாம் சொல்ல மாட்டேன். யமன் ஒத்தொத்தரட்டையும் விளக்கம் கொடுத்துன்னு கொண்டு போயிட்டா நடக்குமா? வருவார், அழைச்சின்னு போவார், அவ்வளோதான், நம்ம தேடிகிட்டே இருக்க வேண்டியதா. ஆனால் அவர் வந்தவர் விளக்கம் கொடுக்குறார். இப்போ அவனுடைய கணவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு, அழைச்சின்னு போகிறதுக்காகத்தான் வந்திருக்கேன். அயந்தே சத்யவான் பர்த்தா க்ஷீணாயுஹு பார்த்திவாத்மஜா. அப்போ திருப்பி கேட்குறா, ஏன் நீரே வந்தீர்? சாதாரணமாக நீர் ஆள் அனுப்பிச்சுத்தானே பாசக்கயத்தை வீத்துவீர், யமனே கூட வருவரா? நீர் எதற்காக என் கணவனை கூட்டின்னு போக வந்திருக்கீர்? அப்போ அவர் திரும்ப பதில் சொல்கிறார், இத்யுக்த பிதுராஜஸ்தம் அயம் அயஞ்ச தர்ம சயுக்த ரூபவான் குணசாகரா நார்கோ மத் புருஷைஹி நேதுமதோசி ஸ்வயமாகதா. இவன் ரொம்ப சிறந்தவன், இவனுக்கு இருக்கிற சத்தியம், தானம், சபசு, சீலம், அவனுக்கு ஆளெல்லாம் அனுப்பக்கூடாது, நானே வரணும். அந்த மரியாதை இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாவே வந்தேன். அப்படியா, இவருக்கு அத்தனை குணங்களும் நிரம்பினவரா? ஆமாம்னு அவர் ஒரு நிமிஷம் கொண்டாடினார். இருந்தாலும் நான் இப்போ கூட்டுன்னு தான் போயாகணும். சொடுக்கினார். கட்டவரல் உள்ள அவனுடைய ஆத்ம ஜோதிஷு புறப்பட்டு போகிறது. அதை அழைத்து பிடித்து கொண்டு யமன் தெற்கு திசையை நோக்கி போயிட்டார். அவருடைய தெற்கு திசை யாம்யதிக்கு யமபட்டணம், நரகப்பட்டணம். சாவித்ரி விட்டுடலே, அவரோட கூடவே தொடர்ந்தாள். யமஸ்துதம் ததோ பத்வா பிரயாத்தோ தட்சிணாமுகா சாவித்ரி செய்வ துக்கார்த்தா யமமேவ அன்வகச்சத. அந்த யமனை தொடர்ந்து போகிறா, பேச்சு கொடுக்குறா. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ அவள் ஒரு வார்த்தை சொல்ல போகிறா, அதை கேட்டு இந்த மாதிரி தர்ம வார்த்தை யார் சொல்லுவா அப்படின்னு யமன் ரொம்ப திருப்திப்படுறார். இப்படிப்பட்ட தர்மத்தை பேசின நீ ஒரு வரங்கேடு என்று சொல்கிறார். ஒரு வரத்தை வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளித்து. அப்புறம் இன்னொரு நல்ல வார்த்தை சொன்னான். இதை போல் ஆறு சொல்ல போகிறா தேவி, நான் கேள்விப்பட்டதில்லை. ஒரு வரம் கேளு, 2வது வரத்தை வேண்டாம், 4வது வரம், 5வது வர வரைக்கும் வேண்டாம். அது என்ன அவ்வளவு நல்ல வார்த்தை அவள் பேசியிருக்காள்னா ரொம்ப சுலபமான வார்த்தை. ஆனால் அது யமனுக்கு தோணித்தான், இதை யார் சொல்ல போகிறா தேவி, இதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டா. கிருதம் பர்த்து ஸ்துவயாரண்யம் யாவத் கம்யம் கதம் துவயா மயாச்ச தத்திர கந்தவியம் ஏஷ தர்ம சனாதனா. எங்கு நீர் அவர் அழைச்சின்னு போவேரோ நானும் கூட வரேன். அந்த மாதிரி வர முடியாது சாவித்ரி, உன்னுடைய கணவனுக்கு தான் ஆயுள் முடிஞ்சிருக்கு, உனக்கு முடியல, திரும்பி போ என்று யமனு சொல்கிறார்.
ஆனால் அந்த திரும்பி போகாமல் கூடவே தொடர்ந்து அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் எனக்கு பிடிச்ச இடம், எனக்கு ஒன்றும் அங்கே வர்றதை பற்றி கவலை இல்லை, நான் கூட வந்துட்டுருக்கேன், எப்போ போக சொல்லிடுறோ போயிடுறேன், ஆனால் நான் சற்றே கூட வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவள். நானாத்மவந்தஸ்து வனே சரந்தி தர்மஞ்ச வாசஞ்ச பரிசிரமம் ச விஜானதா தர்மம் உதாகரந்தி தஸ்மாத் சந்தோ தர்மமாகு பிரதானம். சத்துக்களுக்கு தர்மந்தான் பிரதானம். அவள் காட்டில் இருக்கிறான், நாட்டில் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம், ஆனால் சத்து சாது பாகவதன் பக்தன் என்று சொன்னாலே அவன் தர்மத்தை மீறமாட்டான். ஜகத்துக்கு ஆதாரமே தர்மம் தானே. சத்துக்கள் எப்பவும் தர்மவான்களாகத்தான் இருப்பா என்று சொன்னால் ரொம்ப திருப்தி தர்மராஜனுக்கு. ஏன்னா அவர் பேரே அது. அவர் யாரானு தர்மம் பேசுவாளான்னு அவர் காத்துட்டுருக்கார். பல பேரும் அதர்மத்தை பற்றி பேசுகிறான். ஒரு பெண்ணு கணவன் மரித்த காலத்தில் கூட புலம்பாமல் வெய்யாமல் 2 மணிலேவோ நீ யார் தூக்கின்னு போகிறேன்னு வெய்யலாமோ இல்லையோ, அப்படியும் வெய்யலே புலம்பவும் இல்லை, தர்மத்தை பற்றி பேசுகிறா. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப திருப்தி. பெண்ணே ரொம்ப நான் ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தை நீ சொல்லியிருக்கேன், ஆகவே உனக்கு ஏதானும் வரம் கொடுக்கணும்னு எனக்கு இருக்கு. இப்போ ச்சுதா ஸ்வராஜ்யாத் வனவாசம் ஆசிரிதா வினஷ்ட சக்ஷு ஸ்வசுரோ மமாசிரமே சலப்த சக்ஷுர் பலவான் பவேன் நிருபஸ்தவ பிரசாதாத் ஜுவலனார்க்க சந்நிபா. முதல் வரத்தை கேட்குறா. நீ வரம் கேட்டுன்னு சொன்ன உடனே, என்னுடைய மாமனார் மிகவும் கண்ணை இழந்து துன்பப்பட்டுருக்கார், நீயோ சூரிய புத்திரன், ஒரு நிமிஷம் நினச்சியானா சூரியனை போட ஒளியோட கண்ணு திரும்ப கிடச்சிருமே, அத்தை நீ கொடுக்கலாமேன்னார். அப்போ யமன் நினைக்கிறான், நீ தர்மம்னு சொன்னதை உடனே பண்ணி காட்டுட்டிய பெண்ணே, அதுன்னா உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு. இப்போ கொடுத்தோம், இப்போதே உன் மாமனாருக்கு கண்ணு வந்துடும், போ திரும்பி போ, மாமனார் கண்ணு வந்திருக்கும், அதனால் திரும்பி போங்கிறார். இருக்கட்டும், அவர் கண்ணு வந்தது இருக்கட்டும், நான் கொஞ்சம் தூரம் கணவன் போன இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் கூட வருகிறேன். சதாம் சகிருத்து சங்கதம் ஈப்சதம் பரம் ஈப்சிதம் பரம் ததப்பரம் மித்திரமிதி பிரச்சக்ஷதே நஜாபலம் சத்புருஷேண சங்கதம் ததசதாம் சந்நிவசேத் சமாகமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதாம் சகிருத்து சங்கதம் ஈப்சதம் பரம் ஈப்சிதம் பரம் ததப்பரம் மித்திரமிதி பிரச்சக்ஷதே நஜாபலம் சத்புருஷேண சங்கதம் ததசதாம் சந்நிவசேத் சமாகமே. அந்த சத்துக்கள்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறா, அதுதான் அவளுக்கு சிறப்புன்னு சொன்னனே. மக்களுக்கு எது தெரியுமோ சிறப்பு? அப்படிப்பட்ட சத்துக்களோட சங்கத்தில் இருக்கிறது தான் சிறப்பு இல்லையா? சாது சமாகமம் தானே பகவத் சமாகமத்தை விட சிறந்தது. சாதுக்கள் கோட்டியில் இருந்தால் தானே நாம் நல்வழியில் நடத்தப்படுவோம். சொன்ன உடனே நன்று சொன்னாய் பெண்ணே, சாது சமாகமம் தான் ரொம்ப உயர்ந்தது. கேசவ சமாகமத்தை விட சாது சமாகமம் எவ்வளவு ஏற்றம். சொன்ன உனக்கு ஒரு வரம் கொடுத்தே ஆகணும். கேள், இவர் 2வது வரம் கேட்குறா. ஹிருதம் புராமே ஸ்வசுரஸ்ய தீமதா ஸ்வமேவ ராஜ்யம் லபதாம் ச பார்த்திவா ஜஹ்யாத் ஸ்வதர்மம் நச்சமே குருர்யதா த்விதீயமேதது வரையாமி தேவரம். 2வது வரம் கேட்குறேன். ராஜ்யத்தை இழந்து சமப்பட்டுருக்கா, இழந்த ராஜ்யத்தை அவர்கள் திரும்ப பெறணும். திமத்சேனன் ராஜ்யத்தை இழந்தாரோ இல்லையோ, அதனால் இழந்த ராஜ்யத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். கொடுத்தோம். இப்பவும் நீ உனக்காக ஒன்றும் கேட்டுக்காமல் புறத்தியாருக்கா கேட்கிறையே, நல்ல வார்த்தை சொன்னாய். மேலும் கொஞ்சம் தூரம் தொடர்ந்து வந்தாள். அடுத்தது சொல்கிறா, சந்தஸ்வேஷாப்யமித்ரேஷு திரயாம் பிராப்தேஷு குர்வத்தே. அந்த சத்துக்களோட சேர நமக்கு என்ன தெரியுமோ, நல்லெண்ணம் வந்துடும். யாராக இருந்தாலும் கருணை காட்டுவோம், யாரையும் ஹிம்சிக்க மாட்டோம், யாரிடத்துலையும் துவேஷிக்க மாட்டோம், பகம பாராம மாட்டோம். அதுதான் சத்துக்களுக்கு குணம். நானும் யாரையும் துவேஷிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒத்தரிடத்துல பகை கூடாது, ஒத்தரிடத்துல அவள் கெட்டுப்படணுங்கிற நினைவே கூடாது. அதுதானே சிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே, இதை யார் சொல்ல போகிறா பெண்ணே? ஒரு சத்துக்கு இருக்கிற சரியான லட்சணம் சொல்லிட்டே. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச்ச. யாரையும் துவேஷிக்காதே, மித்திரனா நடந்துக்கோ, கருணையோட இரு. குற்றம் செய்தவள் பக்கல் பொறுமையை காக்க வேண்டும். பிளலோகாச்சாரியர் சாதிக்கிறார். ஏற்கனவே கண்ணன் சொல்லியிருக்கார். இதை கேட்ட யமனுக்கு பகு திருப்தி. கேள், உனக்கு என்ன அடுத்த வரம் வேணுமோ கேள். அப்பவ கேட்குறா, என்னுடைய தந்தை, நான் மகளா பிறந்தேன், அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அவருக்கு நிறைய பிள்ளைகள் படக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அஸ்வபதிக்கு புத்திர பாக்கியம் ஏற்படணும், அதுக்கு என்ன கொடுத்துட்றேனே. யமன் உடனே ஏற்றுக்கொண்டார், அதையும் கொடுத்துட்டார். 100 பிள்ளைகள் பெற்று நன்னா வாழட்டும் என்று சொல்லிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் தொடர்ந்து வந்துட்டுருக்கா. அடுத்தது சொல்கிறா, விவஸ்ததஸ்துவம் தனய பிரதாபவான் ததோஹி வைவஸ்வத உச்சசேபுதை சமேன தர்மேண சரந்தி தா பிரஜாக ததஸ்வேஸ்வர தர்மராஜதா சௌஹிருதாத் சர்வபூதானாம் விஸ்வாசோ நாமஜாயத்தே. உலகத்தில் நம்பிக்கை எதனால் தெரியுமா வருது? இன்னார் இணையதை கேட்டால் நமக்கு செய்வா. அந்த நம்பிக்கை எப்போ தெரியுமா வரும்? அவள் நம்மக்கிட்ட அன்பாக நடந்துட்டா வரும்.
அன்பு தானே நம்பிக்கைக்கு ஆதாரம். சௌஹார்தம், எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் தானே நம்பிக்கைக்கு ஆதாரம். இப்போ லோகம் ஏன் வாழறதுன்னு நினைக்கிற? பிரம்மத்தை நம்பவே தானே ஏமா வாழறது. அந்த பிரம்மன் தானே எல்லாரையும் நாட்டினான் தெய்வமெங்கும் என்ன அங்கங்க தெய்வங்களை நாட்டி நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் அரங்கம் என்ன தானு ஸ்ரீரங்கத்தில் சேனிச்சுருக்காரு. அந்த பிரம்மம் ஆங்காங்கு தேவதைகளை நாட்டி அவ பண்ணுற நல்லத்தை பண்ணணும், யாரையும் விரோதிக்க கூடாது, அன்பு நல்ல எண்ணம் இருக்கணும். இந்த சௌஹார்தத்தில் தானே பகவான் இருக்கார். சௌஹார்தம் தானே ஒரு திருவுள்ள முழுக்க இருக்குது. அதை நம்பித்தானே எம்மா வாழறோம். அந்த சௌஹார்தம் இல்லை, அன்பு இல்லாத போயிட்டா வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லை. அப்போ ஒருத்தர் ஒன்று கேட்டால் கொடுப்பார், நம்பினா செய்வார். அதுக்கே ஆதாரம் அன்பு தானே. தர்மம்னாலே அன்பு தானே அப்படின்னு சொன்னால் அவருக்கு உச்சி உளுந்து போச்சு. நிஜமாக நன்னத்தான் நான் சொல்கிறேன். அவள் சௌஹார்தம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறா. அன்பு தான் யார் இல்லைன்னா தஸ்மாத் சத்சு விசேஷேன விஸ்வாசம் குருத்தே ஜனா. அதனால தான் தெய்வங்களிடத்தில் நமக்கு விஸ்வாசம், அதனால தான் பகவான் இடத்துல விஸ்வாசம்னா. சரி, இந்த வார்த்தை சொன்னவளுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு வரம் கொடுக்கணும். பெண்ணே கேள் என்று தர்மராஜன் சொன்னார். இவ கேட்கிற மமாத்மஜம் சத்யவதஸ்தௌரசம் பவேதுபாபியாமிக யத்குலோத்வகம் சதம் சுதானாம் பலவீர்யசாலினாம் இதம் சதுர்த்தம் வரையாமி தே வரம். 4வது வரத்தை கேட்குறேன். இந்த சத்தியவானும் நானுமாக சேர்ந்து 100 குழந்தைகளை பெற வேண்டும் என்று கேட்டால் 100 குழந்தைகளை எனக்கு சத்தியத்தின்படி தர்மத்தின்படி 100 குழந்தைகள் பிறக்கணும்னா தர்மராஜன் இப்பேற்பட்ட கேட்டவளுக்கு இந்த தர்மத்தை நீ சொல்லிக் கொடுக்குற 100 பிள்ளைகள் வேணும். அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிற ஜனங்கள் ஜகத்தில் இருக்கணும். அப்போ தான் தர்மம் தரிக்க முடியும். கொடுத்தேன்னு விட்டார். சரி கொடுத்தேன், நீ திரும்பி போ பெண்ணே, நாழியாச்சு, நான் அவனை கவர்ந்துன்னு போயாகணும், திரும்பி போனார். அவன் மெதுவாக அவருடைய திருவடியை பற்றின்னு கேட்டினா, நீர் கொடுத்தது நடக்கணும்னா இவனை விட்டால் தான் முடியும். அதனால தான் அவரிடத்துல நான் பிரார்த்திக்க வந்திருக்கேன். இப்போ சதம் சுதானாம் பலவீர்யசாலினாம் பவிஷ்யதி பிரீத்திகரம் தவாபலே பரிசிரமஸ்தே நபவேன் நிருபாத்மஜே நிவர்த்த தூரம் ஹி பதஸ்துவம் ஆகதா. பெண்ணே ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துட்டாய். ஆனால் இதை கொடுத்ததை பற்றி நான் வருத்தப்படலை. இப்போ தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கல, நல்லவளுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்குத்தான் பகவான் என்னை வச்சிருக்கார். அதனால் கொடுத்ததில் எனக்கு பரம திருப்தி. உனக்கு கொடுத்தது திருப்தி. உனக்கு அத்தனை குழந்தைகள் பிறந்து தார்மிகர்களாக லோகத்தில் நடக்கட்டும், அப்போ தான் உலகத்தில் தர்மம் விளங்கும் என்று கூறினார். சத்யவானை விடுவித்தார். சாவித்திரி அழைத்து கொண்டாள். அதுக்குள்ளே இவர் அனுப்பிச்சாள் போய் ஏற்கனவே நாட்டையெல்லாம் ஜெயிச்சு நாடு திரும்பி வந்துடுத்து, கண்ணு கிடச்சிடுத்து, அஸ்வபதிக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சுடுத்து, அனைத்தும் நல்லதாக நடக்க திரும்ப வரும்போது ரிஷிகளுக்கெல்லாம் பகு ஆனந்தம். ஓரொரு ரிஷியும் அவளை பார்த்து, என்ன நடந்தது பெண்ணே, என்னமா உன்னால் இதை ஸ்தாபிக்க முடிஞ்சது? இதை நாங்கள் நினச்சோம், நீ போகும்போதே சத்தியம் ஜெயிக்க போகிறதுன்னு நினச்சோம், ஆனால் எப்படி நடந்ததுன்னா போயிட்டு வந்த சரித்திரம் கேட்டுண்டா. அப்போ ரிஷிகளெல்லாம் சத்தியவானிடத்துலையும் தியுமத்சேனிடத்துலையும் சொல்கிறா, தர்மம் பொய்க்காது, சத்தியம் ஒரு நாளும் பொய்க்காது. பெண்களுக்கு எத்தனையோ குறைகள், எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளிச்சிருவா. அதுக்கு இந்த சரித்திரம் தான் சாட்சி. ஆனாலே நமக்கு கஷ்டம் வந்துடுத்தே, அவன் துன்பம் நமக்கு ஏன் வரணும்னு நினச்சிக்க வேண்டாம். இப்போ இவனுக்கு என்ன வருத்தம் வந்தது? நான் கஷ்டப்படுறேனே, அவள் கஷ்டப்படுறாளே, என்னாலே அவள் கஷ்டப்படுறாளே, திருப்பி கேட்டாரோ இல்லையோ. ஒரு சீதா சரித்திரம் சொல்லிட்டார், ஒரு சாவித்திரி சரித்திரம் சொல்லிட்டார். ஏற்றத்த தர்மபுத்திரம் புரிஞ்சுட்டு இனிமே கவலைப்படாதே. அந்த பருவம் முடிந்தது. பதிவிரதா மாஹாத்மிய பருவம், பாதிவிரத்தியத்தை பற்றி பேசின பருவமாகி அடுத்து இப்போ கடைசி 2 பருவத்தில் இருக்கும். இத்தோட வனப்பருவம் முடிஞ்சு விராட பருவம் ஆரம்பிக்க போகிறது. குண்டல ஆகரண பருவ, குண்டலாகரண பருவ. ரொம்ப சுருக்கமான கதை உங்களுக்கே தெரிஞ்சது. இது இப்படியே போய் கொண்டிருந்த காலம் இந்திரன் யோசித்தான், இது கடைசியில் இப்போ சண்டையில் போய் முடிஞ்சு போட போகிறது. அடுத்து 13வது வருஷம் வரப்போகிறது. வந்தால் அனைவரும் வெளியில் வருவா, சண்டை நடக்கும். அப்போ கர்ணனுக்கு இருக்கிற கவச்ச குண்டலங்கள் அவனுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்க போகிறது. பிறக்கும் போதே கர்ணன் கவச்சத்தோடையும் குண்டலத்தோடையும் பிறந்தவன். அது சூரிய பகவானுடைய அனுகிரகம். அப்படிங்கிறதுனால அதை வாங்கிவிடணும். நாம் ஒரு அந்தணன் உருவத்தை எடுத்துன்னு போய், கர்ணன் கொடை வள்ளல், எதை கேட்டாலும் மறுக்க மாட்டான். அவன் பட்சத்துக்கு ஒரு தரம், மாதத்துக்கு ஒரு தரம் பிராமணர்கள் எதை கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்கக்கூடிய நாள்னு நிச்சயித்திருக்கார். யார் வந்து கேட்டாலும் அந்த நாளில் கொடுத்துருவார். அதை இப்போ இந்திரன் மனசில் திட்டம் போட்டுண்டு நாம் ஒரு அந்தணன் வடிவத்தை எடுத்துன்னு போய் அவங்கிட்ட தானம் வாங்கி அவன் குண்டலங்களையும் கவச்சங்களையும் பெற்றுன்னு வந்து விடணும். இது இந்திரனுடைய திட்டம். அப்படின்னா தான் நம்ம பிள்ளை அர்ஜுனனை காப்பாற்ற முடியும். இது சூரியனுக்கு தெரிஞ்சு போச்சு. தம் பிள்ளை கர்ணனை காப்பாற்றணும்னு அவருக்கு ஆசை. அதனால் கர்ணன் தூங்கிட்டு இருக்கிறச்சே ஸ்வப்னத்தில் வருகிறார். வந்து சொல்கிறார், துவாதசே சமதிக்ராந்தே வருஷே பிராப்தே திரையோதசே பாண்டூனாம் ஹிதகிருச்சகா கர்ணே பிக்ஷிது முத்தியதா குண்டலார்த்தே மகாராஜ சூரியா கர்ணன் உபாகத.
இந்திரன் போகணும்னு நினச்சிருக்கிறதுக்குள்ள சூரியன் கர்ணனுடைய சொப்பனத்தில் வந்தார். கொடுக்காதே, நாளை இந்திரன், நீ என்னைக்கு நாள் குறிச்சிருக்கியோ அன்னைக்கு இந்திரனே பிராமண வேஷம் போட்டுன்னு வரதா இருக்கார். பிராமணோ வேதவித் பூத்வா சூரியோ யோகர்த்தி ரூபவான் ஹிதார்த்தம் அப்ரவீத் கர்ணம் சாந்தபூர்வமிதம் வச்சா. தானே சூரியனே ஒரு பிராமண உருவத்தை எடுத்துட்டார். கர்ணனுடைய சொப்பனத்தில் புகுந்தார். கர்ணா எழுந்திரு, உனக்கு நல்லது சொல்ல வந்திருக்கேன். சொப்பனத்திலே யார் என்னன்னு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணா, எதற்காக வந்திருக்கீன்னு கேட்டான். அப்போது அவர் கூறுறார், உபாயாசதி சக்கரஸ்துவாம் பாண்டவானாம் ஹிதேப்சயா பிராமண சத்மனா கர்ண குண்டல அபஜிகீர்ஷயா. பிராமண வேஷம் பொய் வேஷம் போட்டுண்டு உங்கள்கிட்ட கவச்ச குண்டலத்தை வாழ்ந்து போகிறதுக்காக இந்திரன் வரப்போகிறான். கொடுக்காதே. தஸ்மத் பிரஸ்மை பிரயாச்சமானாய ந தேயே குண்டலே துவயா அனுயேய அனுநேய பரம் சக்யா ஸ்ரேய ஸ்ரேய ஏதத்தி தத்பரம். உனக்கு எது சிறந்ததுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ, பிடிவாதம் பிடிக்காதே. அவன் கேட்க வந்தாலும் பிச்சையே எடுத்தாலும் கிடையாதுன்னு சொல்லிடும். அதை கொடுத்துட்டியானா உனக்கு ஆபத்து. அதுக்கப்புறம் உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டார்கள். கவச்சமும் குண்டலம் தான் உன்னை எப்பவும் காப்பாற்றும். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு கர்ணன் சொன்னான். அப்போவே மறுத்துட்டான். சூரியனே நீ சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் பிராமணர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறுக்க எனக்கு மனமில்லை. கேட்டால் கொடுத்துத்தான் தீருவேன், முடியாதுன்னு விட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ந நிவாரியா விரதா அஸ்மாத் அகம் யத்யஸ்மி தே பிரியா. உனக்கு பிடிச்சதா இருக்கலாம், ஆனால் நான் எடுத்துக்கொண்ட விரதத்திலேருந்து விலக மாட்டேன். கொடுக்கிறேன்னு சொன்னது கொடுத்தது தான். மகாபலி இப்படித்தான் வாமனமூர்த்திக்கு கொடுக்கிறேன்னு பிடிவாதமாக கொடுத்தான். அதை போல கர்ணன் இப்போ இந்திரன் வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் கொடுத்தே தீருவோம் என்று உறுதியோடு இருந்தார். அப்போ சூரியன் அவனுக்கு ஒரு மாற்று வழி சொல்கிறார். சரி, அப்படி ஒருவேளை நீ மாறமாட்டே, கொடுத்துத்தான் தீரணம்னு இருந்தால் நான் வேற ஒன்று சொல்கிறேன். அதை கொடுத்ததுக்கு பதிலாக இந்திரனிடத்தில் ஒன்று கேளு. என்ன கேட்க வேணும்னு கர்ணன் வினவினார். அமோகாம் தேகிமே சக்திம் பேகிமே சக்திம் அமித்திர வினிவர்ணிகிணீம் தாஸ்யாமிதே சஹசிராட்ச குண்டலே வர்மச்சோத்தமம். என்னுடைய குண்டலத்தையும் கவச்சத்தையும் கொடுக்குறேன். இந்திரனே, உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி ஆயுதத்தை எனக்கு கொடுன்னு கேள். அவர்கிட்ட ஒரு சக்தி ஆயுதம் இருக்குது, அது கண்டிப்பாக யாரையும் அழிக்க வல்ல சக்தி படைத்தது. அதை வாங்கிக்கோ. ஏன்னா அர்ஜுனனை எதிர்க்கிறதுக்கு அது ஒன்றான்னு கையில் இருக்கட்டும் அப்படின்னு சூரிய பகவான் நினச்சிருக்கார். சக்தி ஆயுதத்தை கேளுன்னு சொல்கிறார். சரி கேட்குறேன்னு கர்ணன் ஒத்துக்கொண்டான். சூரியன் மறைந்தார். மறுநாள் என்று அதுக்கு நாள் குறிக்கப்பட்டதோ இந்திரன் பிராமண வேஷத்தில் வருகிறார். கிம் தத்து குஹ்யம் ந சாக்கியாத்தம் கர்ணயோர் கர்ணாயேகோஷ்ண அஸ்மினா ரஷ்மினா கீதிருஷே குண்டலே தேச்ச கவச்சம் செய்வ கீதிருஷம் குதச்ச கவச்சம் தஸ்ய குண்டலே செய்வ சத்தம. அந்த சமயம்தான் ஜனமேஜயர் வைசம்பாயன் இடத்துல கேட்குறார். அவர் தானே கதை கேட்டுட்டு இருக்கார் இத்தனை. இப்போ அதனால் அவர் குறுக்க முழிச்சுட்டு இருக்கேங்கிறார். இப்போ நானும் முழிச்சுன்னு தான் இருக்கேன். என்னன்னா கதையில் ஒரு வார்த்தை வந்தது. சூரியன் கர்ணனுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறச்சே, இதுக்கு மேலே கேட்காதே, கவச்சம் ஏது குண்டலம் ஏது, நீ யாரு, எதுக்கு இந்திரன் பாண்டவர்களுக்கு நல்லதுக்காக உங்கள்கிட்ட வரான், இதில் நிறைய தேவ ரகசியம் அடங்கியிருக்கு, அதுக்கு மேலே அந்த ரகசியத்தை பற்றி நான் பேச முடியாது என்று ஒரு வார்த்தை சூரிய பகவான் சொல்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறார்னு வைசம்பாயனர் ஜனமேஜர்கிட்ட சொல்கிறார். இப்போ ஜனமேஜன் கேட்டுட்டு இருந்தவர், அந்த வார்த்தை என்னன்னு உமக்கு தெரிஞ்சிருக்குமே, வைசம்பாயனன் நீர் ரிஷியாச்சே, அது என்ன, அந்த தேவரகசியம் என்னன்னு சொல்லணும்னால் தெரிஞ்ச கதை தான். எப்போ குந்தி தேவி குந்தி போஜ ராஜ்யத்தில் இருந்தாலோ ஒரு முறை துர்வாசா வந்தார், பிரார்த்தித்தாள். அதற்கு அவர் ஒரு மந்திரம் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி பார்க்கணும். ஆண் சேர்க்கை இல்லாமலே குழந்தை பெறலாம். அந்த மந்திரத்தை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு சூரியனை குறித்து நமஸ்கரித்தாள். மந்திரத்தை ஓதினாள். நினைத்தபடிக்கு கர்ணன் பிறந்தான். ஓ, கல்யாணமே ஆகலையே, நமக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு குந்தி தேவி பயந்தாள். பயந்தவள் ஒரு பெட்டகத்தில் விட்டு ஆற்றில் விட்டாள். அப்போ ராதா என்னும் பெண், அவனுக்கு 2 பேர் சேர்த்து சூதபுத்திரன் ஒரு தேரோட்டி, அந்த தேரோட்டியும் ராதாங்கிற பெண்ணனால ராதேயன்னு அவனுக்கு ஒரு பேர் வந்தது. இவர்கள் சேர்த்து தான் குழந்தையை வளர்த்துன்னு வந்திருக்கார்கள். அவன்தான் கர்ணன். ஆனால் கன்னித்தன்மை மாறவில்லை. குந்தி தேவிக்கு கன்னித்தன்மை மாறாமல் அதுக்கப்புறம் தான் பாண்டுவை கல்யாணம் பண்ணிட்டா. மற்ற 3 குழந்தைகளை பெற்றாள். மாதிரியோடைய பாண்டுவுக்கு அடுத்த 2 மகன்கள் பிறந்தார்னு சரித்திரம் முன்னாடி பார்த்துருக்கோமோ இல்லையோ. அந்த சரித்திரத்தை இப்போ இவனிடத்துல சொல்ல முடியல. நீ தான் இந்த கர்ணன், குந்தி தேவிக்கு முன்னால் பிறந்த ஓர் மகன் நீ என்று சொல்லாமல் விட்டுட்டார் சூரியன். அதை ரகசியம் தேவ ரகசியங்கிறதுக்காக விட்டுட்டார். அடுத்தது இந்திரன் வந்தான். குண்டலங்களை கேட்டான். யஸ்ய பாகுபலம் சர்வே பாண்டவாகா சமுபாசத்தே அர்ஜுனம் தம் அபாகாய நகுலம் ஜீவமிச்சசி. அப்போது
அடுத்த சரித்திரம் சொல்கிறார். இந்திரன் வந்தார், கவச குண்டலங்களை கேட்டார். நீர் சக்தி ஆயுதத்தை எனக்கு கொடுக்கணும்னு கர்ணன் மாற்று கேட்டான். சரி, அவசியம் உனக்கு சக்தி ஆயுதம், ஆனால் ஒன்று, இதை ஒரு முறை தான் நீ பிரயோகப்படுத்த முடியும், அடுத்த தரம் நீ பிரயோகப்படுத்தக்கூடாது என்று இந்திரன் சொன்னார். சரி போதும், அர்ஜுனனை எதிர்க்கிறதுக்கு இத்தை ஒரு முறையானும் நான் வைத்துக்கொள்வோம் என்று அவர் பேசினார். இந்திரன் கவச குண்டலங்களை பெற்றுக்கொண்டு புறப்பட்டான் என்பதோடு அந்த சரித்திரம் முடிந்தது. அதுக்கு அடுத்தது கடைசி பருவத்துக்கு வரும். இப்போது ஆரணேய பருவ, கீழே இருந்த பருவம் வரைக்கும் குண்டல ஆகரண பருவ, அடுத்து ஆரணேய பருவ. இந்த பருவத்திலே உங்களுக்கு தெரிஞ்ச யக்ஷ பிரஷ்னம், யக்ஷன் கேள்வி கேட்குறார். யக்ஷன் கேட்ட கேள்விக்கு தர்மபுத்திரர் பதில் சொல்கிறார். அது கடைசி பருவம். இத்தோட இந்த பருவம் வனபருவம் முற்று பெறுகிறது.